வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடகு வைத்த நகையில் நடந்த மோசடி அம்பலப்படுத்திய தவிசாளர். 4 கிராம் தாலி கொடி வெட்டுப்பட்டால் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒலாட்சிகிற வேலை. எனது மனமும் உடலும் நன்றாக இருக்க காரணம் இதுதான். மனம் திறந்த மகிந்த. கொழும்பிலிருந்து செவ்வந்திக்கு வந்த அழைப்பு. திடீரென மாற்றப்பட்ட ரகசிய திட்டம். காதணியை அடகு வைத்த செவ்வந்தி. இசாராவின் பின்னணியில் தொடரும் கைதுகளில் வெளிவரும் முக்கிய வாக்குமூலங்கள். சைக்கிளில் சென்ற பெண்ணின் சங்கிலியை அறுத்த திருடர்கள். நடுவீதியில் நடந்த சம்பவம். செவ்வந்தியுடன் சேர்ந்த காரணத்தை வெளியிட்ட நுகேகொட பவா. வறுமையால் பாதாள உலகுக்கு விலை போன கமாண்டோக்கள். புலனாய்வாளர்களிடம் சிக்கி அடுத்தடுத்து வெளிவரும் ரகசியங்கள். காவல் நிலையத்திற்குள் வைத்து பெண் போலீஸ் அதிகாரியின் புகைப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சென்ற மர்ம நபர். முடுக்கிவிடப்பட்ட விசாரணை. மட்டக்களப்பில் பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டிற்கு தீ வைத்த விசமிகள். வெளிநாட்டவர்களால் இலங்கையில் அதிகரிக்கும் மலேரியா. வெளியான தகவல். பாதாள உலகில் 18 பெண்கள். இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் முக்கிய பிரமுகர்கள். கிளிநொச்சியில் செவ்வந்தி. அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். மக்கள் கூட்டத்தினால் தனது உடலும் மனமும் குணமடைந்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தங்காலை கார்டன் இல்லத்திலிருந்து சமூக ஊடகத்தில் பதிவொன்றினை இட்டு மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு கூறியுள்ளார். அவர் தனது பதிவில், மக்களுடன் இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். மக்களிடையே இருப்பது என்னை ஒருபோதும் சோர்வடையச் செய்யாது. அது ஒரு பந்தம், அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. மக்களின் இதயங்களில் உள்ள நம்பிக்கை மற்றும் விசுவாசம் மக்கள் தலைவர் என்ற தைரியத்தை எனக்குள் வளர்க்கின்றன. அவர்களுடனான தொடர்பு என்னை உடல் ரீதியாக மேலும் வலிமையாக்குகிறது. அதேபோல் எனது மனதையும் குணப்படுத்துகிறது. ஆகவே அனைவருக்கும் நன்றி என பதிவிட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியுடன் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இசாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி இலக்கத்தின் அழைப்புகள் குறித்த தகவல்கள் மூலம் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் உள்ள பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களும் இசாராவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளனர். அது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக குறித்த நபர்களின் பெயர்களை தற்போதைக்கு வெளியிட முடியாதென்று போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் எதிர்வரும் நாட்களில் இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த குற்றச்சாட்டில் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட சிலர் கைதாகும் சாத்தியம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இசாரா செவ்வந்தி மேலதிக விசாரணைகளுக்காக நேற்று மித்தேனியா பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவர் உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அருணவிதான கமகே எனப்படும் கஜ்ஜாவின் கொலை தொடர்பாகவும் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள், அதாவது பிப்ரவரி 18ஆம் திகதி, கெஹல்பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தானும் கமாண்டோ சமிந்துவும் மித்தேனியா பகுதியில் தங்கியிருந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். எனினும் கெஹல்பத்ர பத்மே உடனடியாக கொழும்புக்கு வருமாறு அறிவித்ததை தொடர்ந்து இருவரும் ஒரே நாளில் கொழும்புக்கு வந்ததாகவும் மறுநாள், அதாவது பிப்ரவரி 19ஆம் திகதி, நீதிமன்ற வளாகத்திற்குள் கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பிப்ரவரி 18ஆம் திகதி அருணவிதான கமகே என்கிற கஜ்ஜாவை கொல்ல பத்மே வண்டியையும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரையும் மித்தேனியாவுக்கு அனுப்பியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் திடீரென மாற்றப்பட்ட திட்டத்தின்படி சஞ்சீவவை கொல்ல அவர்கள் விரைவாக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம் என்றும் 18ஆம் திகதி கஜ்ஜாவை கொல்ல மற்றொரு தரப்பினர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கெஹல்பத்ர பத்மே கைது செய்யப்பட்ட பின்னர் மிகவும் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்த நிலையில் தனது காதணியை அடகு வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை கடந்த நாட்களில் பத்மேவுடன் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் உள்ள கமாண்டோ செலிந்த கொமாண்டோ முகாமில் உள்ள பொருளாதார கஷ்டங்களில் வாழும் வீரர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்களை வாட்ஸ்அப் குழு மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளார். அவ்வாறு ஒருவரே கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பயன்படுத்தப்பட்டவர் ஆவார். கெஹல்பத்ர பத்மேவின் வேண்டுகோளுக்கிணங்க செவ்வந்தி கொமாண்டோ சமிந்துவை இந்த கொலைக்கு பயன்படுத்தியுள்ளார். அவரின் நெருக்கமான உறவையும் ஏற்படுத்தி கொண்டுள்ளார். இவ்வாறு கமாண்டோ சமிந்துவை தன் விலைக்குள் சிக்க வைத்த செவ்வந்தி கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பணம் எதுவும் வாங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இசாரா செவ்வந்தியை மறைத்து வைக்க உதவியதாக கூறப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு மதுகம பகுதியில் 45 வயதுடைய சந்தேக நபரையும் மித்தனிய பகுதியில் 26 வயதுடைய சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையில் கொலைக்கு பின்னர் இசாரா தங்க வைக்கப்பட்டிருந்த வெளிவண்ணே வீட்டின் உரிமையாளரிடமிருந்து கொழும்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் பல தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். அவற்றில் 52 வயதுடைய பெண் மதுகம மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றியுள்ளார். மேலும் மதுகம ஷான் என்பவரை சிறிது காலமாக அறிந்திருந்ததாக
சென்றதாகவும் கணேமுல்ல சஞ்சீவ கொலை நடந்த நாளில் மதுகம ஷானின் தொலைபேசி அழைப்பின்படி அளுத்கம டிப்போவிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று இசாரா செவ்வந்தியை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் போலீசாரிடம் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மறுநாள் காலை வீட்டிலிருந்து தானே இசாராவை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் இசாராவுக்கு அடைக்கலம் கொடுத்த 52 வயதுடைய பெண்ணின் மருமகன் என்பது போலீசாரினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொறுப்பான போலீஸ் அதிகாரியாக இருந்த போதிலும் இசாராவை பற்றி அனைத்து தகவல்களும் அவருக்கு தெரிந்திருந்தும் அவர் எந்த பாதுகாப்பு பிரிவிற்கும் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதேவேளை மதுகமவை சேர்ந்த குறித்த பெண்ணை எதிர்வரும் 24ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இவ்வாறு இருக்க நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நுகேகொட பவாவின் விசாரணையின் போது சில தகவல்கள் கிடைத்துள்ளன. சலிந்து மெல்சிகா குணரத்ன என்கிற குடு சலிந்துவின் மிரட்டல் காரணமாக இந்தியா வழியாக துபாய்க்கு தப்பிச் சென்றதாக அவர் கூறியுள்ளார். கெகல் பத்ர பத்மேவின் தந்தை மூலம் அவரை அடையாளம் கண்டதாகவும் பின்னர் பத்மேவின் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் வலையமைப்பில் ஈடுபட்டதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். மேலும் அவரை விசாரித்ததில் நுகேகொடையின் ஜம்புகஸ் முல்ல பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு கையெறி குண்டு மற்றும் 10 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கந்தன கெரவலப்பட்டி அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலில் உள்ள ஒரு தூணுக்கு அருகில் சுமார் 50 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தொடர்புடைய வெடிமருந்துகள் வெலிசரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளன. மேலும் கெகல்பத்ர பத்மே அவற்றை அவருக்கு கொடுத்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கம்பகாவை சேர்ந்த ஒஸ்மான் என்ற தொழிலதிபரை கொல்லும் திட்டத்தில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்பதும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றப்பிரிவின் விசாரணையின் போது குற்றத்திற்கு பிறகு தனது நடவடிக்கைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அதன்படி கடந்த ஏப்ரல் 13ஆம் திகதி புத்தாண்டன்று பாதுகாப்பு கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க தொடங்கொடவில் இருந்து மித்தனியா பகுதிக்கு அவர் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் செவ்வந்தி ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த விசாரணையில் செவ்வந்தி பயன்படுத்திய வாடகைக்கு எடுக்கப்பட்ட கார்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த நபரான மதுகம ஷான் என்பவர் தொடர்பிலும் இசாரா செவ்வந்தி தகவல்களை வழங்கியிருந்தார். ஒரு மறைவிடத்திலிருந்து இன்னொரு மறைவிடத்திற்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட இந்த வாடகை வாகனங்கள் குறித்து போலீசார் தற்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். செவ்வந்தி தலைமறைவான காலகட்டத்தில் செவ்வந்தி வெளிநாடு தப்பிச் சென்றதாக கூறப்படும் பல்வேறு கதைகள் நாட்டில் பரவியிருந்தன. இந்நிலையில் கைது செய்யப்படுவதை தவிர்க்க இதுபோன்ற செய்திகளை உருவாக்கி அவற்றை பரப்புவதில் செவ்வந்திக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்கள் புலனாய்வாளர்களால் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட பிப்ரவரி 19ஆம் திகதி இரவு தான் வெளிவண்ண பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்ததாக செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மே மாதம் மாகாண சபை தேர்தல் நாளில் ஜே.கே. பாயின் வழிகாட்டுதலின் கீழ் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்து அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். அத்துடன் முன்னாள் காதலன் ஒருவர் கெகல்பத்ர பத்மேவுக்கு தன்னை அறிமுகப்படுத்தியதாகவும் பத்மேவின் அறிமுகத்தை தொடர்ந்து சமிந்து தில்சான் பியூமங்கவுடன் தனக்கு ஆழமான உறவு இருந்ததாகவும் இந்த நெருங்கிய உறவு கணேமுல்ல சஞ்சீவவின் படுகொலைக்கு உதவ சூழ்ச்சியாக பயன்படுத்தப்பட்டதாகவும் செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா உட்பட இந்த வருடம் ஜனவரி 1 முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மற்றும் அவ்வாறான கும்பல்களுடன் தொடர்பில் இருந்த 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் 20 தொடக்கம் 45 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் துப்பாக்கி கடத்தல், உளவு பார்த்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு உதவி செய்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்களில் பலர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நாட்டில் செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உட்பட குற்றவாளிகளுக்கு உதவி செய்து வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இந்நிலையில் செவ்வந்தி இந்த வலையமைப்புக்குள் எவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டார், கெகல்பத்ர பத்மேவுக்கும் இவருக்குமான தொடர்புகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக செவ்வந்தியின் தாயார் மேல் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் தாயின் நெருங்கிய நண்பருடன் செவ்வந்தி பிற்பட்ட காலங்களில் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இசாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். நேற்று போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் அவர் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாட்டினுள் தலைமறைவாக இருந்த காலப்பகுதியில் கிளிநொச்சி பிரதேசத்தில் சில நாட்கள் தான் மறைந்திருந்ததாக இசாரா செவ்வந்தி போலீசாரிடம் தெரிவித்த தகவலின் பிரகாரம் அவர் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் புன்னாலை கட்டுவானில் சைக்கிளில் சென்ற பெண்ணொருவரிடம் சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே சைக்கிளில் சென்ற பெண்ணின் சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பியோடியுள்ளனர். இச்சம்பவம் அருகிலிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதுடன் குறித்த காணொளி தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரின் புகைப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மிரிகானை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவின் பொறுப்பதிகாரியாக வருணி கேசலா போகவத்த செயற்படுகிறார். பிரதான பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இவர் அண்மையில் மாத்தறையில் இருந்து மிரிகானைக்கு இடமாற்றம் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் தற்போதைக்கு சுகவீனம் காரணமாக நரகன்பேட்டை போலீஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவர் அலுவலகத்தில் இல்லாத நேரத்தில் அவருடைய அலுவலகத்திற்கு வருகை தந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்து வருணியின் பிரேம் செய்யப்பட்ட புகைப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சென்றுள்ளார். இச்சம்பவம் வருணியை அச்சுறுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை கண்டறிய தற்போதைக்கு தீவிர போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு நகைக்கடையில் அடகு வைத்து பின்னர் அதை மீண்டும் எடுக்கும்போது அதில் 4 கிராம் வெட்டப்பட்டுள்ளது. இது நமது களுவாஞ்சிக்குடியில் நடந்துள்ள சம்பவமாகும் என மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவித்துள்ளார். மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட நகை தொழில் உரிமையாளர்களுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் கூட்டம் கடந்த 18ஆம் திகதி பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது அவர் தெரிவிக்கையில், நகை அடகு பிடிக்கும் போது 1 வருட காலத்திற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு மேலும் உரிய நபருக்கு 3 தடவைகள் கடிதம் அனுப்பப்பட வேண்டும். இதுதான் நடைமுறையாகும். தங்க நகைகளை அடகு வைக்கும் போது 2% வட்டியில் அடகு வைக்க வேண்டும். அனைத்து வர்த்தக நிறுவனங்களுக்கும் தற்காலிக அனுமதி சான்றிதழ் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யப்பட்ட பின்னர் தான் சான்றிதழ்கள் நிரந்தரமாக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருகாமம் பகுதியில் உள்ள பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வீட்டின் ஒரு பகுதி எரிந்துள்ளதுடன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் எரிந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் சி சர்வானந்தனின் வீட்டிலேயே இந்த சம்பவம் நேற்று முன்தினம் 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது குறித்த வீட்டில் இருந்த பொருட்கள், கதவு, ஜன்னல், கூரை என்பவை சேதமாகியுள்ளன. இந்த சம்பவம் தற்செயலாக ஏற்பட்டதில்லை எனவும் தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச சபை உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் வீட்டு உரிமையாளரான சி சிவானந்தன் கரடியனாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 35 மலேரியா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. மலேரியா நோயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோரிடத்திலேயே மலேரியா நோய் அதிகம் காணப்படுவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.